ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ராமோடைய ஹீரோயின் டேனை தான் காமிக்கிறாங்க. அவளை யாரோ கிட்னாப் பண்ணி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. அவள் இருந்ததுமே தான் கிட்னாப் பண்ணப்பட்டதால் தன்னை பற்றின நியூஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு டிவியெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவளை பற்றி எந்தவித நியூஸும் நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த ரூம்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னா லாக்கில் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளால் திறக்கவே முடியல. இந்த ரூம்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குமான்னு தேடி பார்க்குறா. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரினா எந்தவித பொருட்களும் அந்த ரூமில் இல்லை. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அங்கேயுமே எந்தவித பொருட்களும் கிடைக்கல. அப்போ தான் ஒரு செராமிக் லிட் இருக்கும் இல்லையா, டாய்லெட்டுடைய ஃப்ளஷில் யூஸ் பண்ணாங்களே, அதோடைய டாப்பை கையில் எடுத்துக்கிட்டு டோர் கிட்டே வந்து நிற்கிறா. அப்போ கரெக்டாக ஒரு பர்சன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். அவனை அடிச்சுட்டு தப்பிச்சிடலான்ட்டு அவனை அடிக்க போறா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலகிக்கிறான். டோர் வேற திறந்திருக்கான். டக்குன்னு அங்கேருந்து வெளியில் தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். ஆனால் அப்போ கூட அவன் விடாமல் அவளை பிடிச்சி மறுபடியுமே உள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். இவனும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கரமாக கத்தி கதறிட்டு இருக்கா. ஆனால் யாருக்குமே இவன் பேசுறதை கேட்கல போல. இங்கே அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் லைஃப்பில் என்ன நடந்தது, இவ எப்படி கிட்னாப் பண்ணப்பட்டு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கான். இவன் தான் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு. இவன் பேர் பாங்க் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விடவும் ரொம்பவே நல்லா படிப்பான். எக்ஸாம் வர போகிறதெல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். படிக்கிற இன்ட்ரெஸ்டே அவளுக்கு சுத்தமாக இல்லை. என்னடான்னு பார்த்தா பாங்க் இன்னும் கொஞ்ச நாளில் ஹையர் ஸ்டடிக்காக அப்ரோட் போக போகிறானா. அதனால தான் இந்த அளவுக்கு ஹீரோயின் அப்செட்டாக இருக்கா. பாங்கும் அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறான். கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய எக்ஸாமினேஷன்லாம் முடியுது. ஸோ பாங்க் அப்ரோட் போகிறதுக்கான டேவன் இறங்குது. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்க ஆசைப்பட்டு ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினும் பாங்க் கூட சேர்ந்து ஃபுல்லாக குடிச்சு என்ஜாய் பண்ணுறா. ஜாலியாக ஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாங்கே ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக குடிச்சதால அவள் ரொம்பவே டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக கேர் பண்ணிக்கிறான். ஹேங் ஓவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறான். நெக்ஸ்ட் பாங்க் அப்ரோட் போகிறதுக்கான டேவன் வருது. அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் சுத்தமாக விருப்பம் இல்லை. பாங்க பெரிய போகிறதால ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கா. அவன் பேக் பண்ணி எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாம் கலைச்சு போட்டுட்ருக்கா. டேன் என்ன பண்ணுற, ஏர்போர்ட் போகணும், டைம் வர ஆகுதுன்னு சொல்லும் போது நீ தான் என்னை விட்டு பெரிய போகிறல, என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ இஷ்டம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோச்சிக்கிறா. அதுக்கப்புறம் இவன் தான் பக்குவமாக பேசி அவளை சமாதானப்படுத்துகிறான். ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான், என்னுடைய ஹையர் ஸ்டடீஸை முடிச்சா தானே நம்ம கெரியர் நல்லாயிருக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். 3 இயர்ஸுங்கிறது ஜஸ்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சீக்கிரமாகவே போயிடும். என்னுடைய ஸ்டடீஸை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்ததுமே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு ஹாப்பியான லைஃப்பை ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து அப்ரோட் கிளம்புறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. பாங்க அவனுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அடிக்கடி ஹீரோயின் கிட்ட வீடியோ காலில் பேச முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயின் பாங்க கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு சார், இப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், என்கிட்ட பேசக்கூட உங்களுக்கு டைம் இல்லையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா பாங்கும் பேங்க் சைட்லேருந்து ஒரு பொண்ணுடைய கை மட்டும் தெரியுது. ஒரு பொண்ணு வந்து டவல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறா. அந்த பொண்ணு யாரோ நீ என்ன எனக்கு சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்ககிட்ட கத்திட்டு இருக்கா. அவனும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை டேங், அவள் ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இவனும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் நம்புற மாதிரி இல்லை. அவங்ககிட்ட கத்தி விட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. இதுலேருந்தே கொஞ்ச நாள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டை சச்சரவாகவே போயிட்டுருக்கு. அவனும் இவகிட்ட அடிக்கடி பேசாமல் இருக்கான். இவளும் அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேலே பாங்கோடைய நம்பரை ஹீரோயின் அவளுடைய ஃபோன்லேருந்தே டெலீட் பண்ணிடுறான். அதோட அவன் அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணிடுறா. இவளுக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்கா. அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பாங்க கூட போட்டு சண்டையெல்லாம் சொல்லி பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இட்ஸ் ஓகேப்பா, பிரேக்கப்லாம் இப்போ ஒரு நார்மலான விஷயமா போயிடுச்சு, இதுக்கு போயிட்டு இதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு அவளை சமாதானப்படுத்தி அவளை சேரப் பண்ணுற மாதிரி ஈவினிங் வேணா கிளப்புக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு ஹீரோயினும் போகலாமேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் தான் காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு பக்கத்து டேபிளில் சில பசங்க இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதை இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடுறா. அங்கே பார்த்தியாட்டேன், அந்த பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்கிற பசங்க நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இவ வேற சும்மா இல்லாம அந்த பசங்களை பார்த்து பல்ல காட்டிடுறா. டேன் என்ன பண்ற, நீ பாட்டுக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிற, அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன்னுக்கு தானே சொல்லிட்டு இவனும் கேஷுவலாக தான் இருக்கா. அந்த பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் பக்கத்தில் வந்துடுறானுங்க. அவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறானுங்க. இவனும் அவனுங்க கிட்ட அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி வாயா நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவகிட்ட அத்துமீற ட்ரை பண்ணுறானுங்க. என்ன பண்ணுற, கையை விடுன்னு சொல்லிட்டு இவனும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் வரான். ஆக்சுவலி இவன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தா அந்த பர்சன். அந்த பசங்க கிட்ட இருந்த ஹீரோயினை இவன் தான் சர்வ் பண்ணுறான். ஆக்சுவலி இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜான். இவனுமே ஹீரோயின் படித்தா அதே காலேஜில் தான் படிச்சிருந்திருப்பான். இவனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிளப்புக்கு வந்திருப்பான். ஸோ பசங்க இவங்ககிட்ட இருந்ததால அந்த பசங்களும் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. ஜான் அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பார்த்து ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்த அதே காலேஜில் தானே வேற டிபார்ட்மெண்ட்டில் அவனுமே படிச்சிருப்பான். ஸோ இவங்களுக்கும் அவங்கள முன்ன பின்ன தெரியும் போல. அவனும் ஹீரோயின் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக தான் பேசிட்டு
இருக்கான். அதுலேயும் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேச ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபைனலாக எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கிளம்புறன்னு பார்க்கும்போது அவங்களால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போது சேஃப்டிக்கு எதுக்கும் உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணு அவளுடைய நம்பரை கொடுத்துட்றா. ஆனால் ஹீரோயின் கொடுக்கல, கொஞ்சம் தயங்குறா. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வாங்கிக்கிட்டா இங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா. ஆக்சுவலி ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது ஜானுக்கும் ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் போல. ஒரு நாள் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு ஃப்ளாரோட வந்திருப்பான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடியே பாங் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அதை அவளும் அக்செப்ட் பண்ணி 2 பேருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே ரொம்பவும் கஷ்டமாயிடும். வாங்கிட்டு வந்த பொக்கேவை டஸ்ட்பின் மேலே வச்சுட்டு வந்திருப்பான். அப்போ கரெக்டாக அவன் வரும்போது ஆப்போசிட்டில் தான் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்திருப்பா. ஸோ அப்போவே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான் ஹீரோயினே லவ் பண்ணுறாங்கிறது. அதுக்கப்புறம் காலேஜோட கிராஜுவேஷன் டே வந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜோடி ஜோடி நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போவும் கையில் ஒரு லெட்டரோட அந்த இடத்துக்கு ஜான் வந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அவளும் அதை வாங்கிக்கிட்டு பிரித்து கூட பார்க்காம வாயன் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பா. அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இவளும் அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்த்துருப்பான். ஆனால் அதில் எதுவுமே எழுதியிருக்க மாட்டான், பிளாங்காக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பார். ஸோ அவருடைய கம்பெனிக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ நாள் நீ என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி பொறுப்புகளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த அசிஸ்டண்ட்டும் சில ஃபைல்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவ்வளோ அந்த ஃபைலெல்லாம் பரட்டி பார்த்துட்டு இருக்கா. பயங்கரமாக போர் அடிக்குது. அதுக்குள்ளே நம்ம அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அப்படியே எழுந்து கேண்டீன் பக்கம் வந்தா. அங்கே பார்த்தீங்கன்னா ஜான் தான் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜான் ஹீரோயின் அப்பாவுடைய கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. அவனை பார்த்ததுமே ஜான் நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்க கம்பெனியில் தான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. ஜான் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த ஃபுட்டை இவ்வளோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த ஃபுட்டு வந்து இவளுக்குமே ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு போல. எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும், என்னுடைய ஃபேவரட் டிஷ்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் போகுது. ஹீரோயின் கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ணுறதால அடிக்கடி 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் ஹீரோயினே பார்க்க வரணும் அப்போல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேக்கு டெசர்ட்னு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நம்ம 2 பேருடைய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேவரட் எல்லாமே உனக்கும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவ்வளோ அம்யூஸ் ஆகுறா. இது வரைக்கும் ஆஃபீஸில் மட்டும் மீட் பண்ணிக்கிட்டே ஜானும் ஹீரோயினும் அடுத்ததாக டின்னர் போக ஆரம்பிக்கிறாங்க, சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்னவோ அவனை ஒரு ஃப்ரெண்டை தான் பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஹீரோயின் மேலே ஏற்கனவே க்ரஷ் இருந்தது இல்லையா. ஸோ ஹீரோயின் மேலே இருக்கிற அவனுடைய ஃபீலிங்ஸ் இன்னுமே அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க போல இருக்குன்னு தப்பாக நினச்சிக்கிறான். நைட் ஆகுது. ஹீரோயின் அவன் வீட்டில் இருக்கும்போது பாங்கோடைய அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணி பார்க்குறா. பாங்க் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுமே இவ பயங்கரமாக அப்செட் ஆகிடுறா. அப்போ நான் நினச்சது உண்மைதான் போல இருக்குன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் அவங்க கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்போதும் போல ஜானுக்காக கேண்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் எப்போதும் போல அவளுக்கு பிடிச்ச கேக்கு குக்கீஸ்ன்ட்டு அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லிட்டு அவளும் அவன்கிட்ட நல்ல விதமாக தான் பேசிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பாங்க் ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரியான ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ நம்மளும் அது மாதிரி பண்ணா என்னன்னு சொல்லிட்டு பாங்கை வெறுப்பேற்றுனுங்கிறதுக்காக ஜான் பக்கத்தில் நின்று அவன் தோலெல்லாம் கை போட்டு சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறா. ஆக்சுவலி அவள் பாங்கை வெறுப்பேற்றுனதுக்காக மட்டும்தான் அந்த ஃபோட்டோவை எடுப்பான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு போல இருக்குன்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கான். ஹீரோயின் ஜான் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலையா. அதனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவர் தான் உங்கள் நியூ பாய் ஃப்ரெண்டா, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஜானும் படிச்சு பார்க்குறான். அவனுக்கா செம்ம ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஜானும் ஒரு கிளப்புக்கு வந்திருப்பாங்க. ஜான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினவே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பாங்கோடைய ஆக்டிவிட்டீஸை தான் பார்த்துட்டு இருப்பா. பாங்க் வந்து லைவ் போட்டிருப்பான். ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பர்த்டேங்கிறதெல்லாம் அது எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாங்க் எந்த பொண்ணு கூட சேர்ந்து இருந்த மாதிரியான ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணானோ அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் 2 பேரும் க்ளோஸாக உட்காந்து வேற ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டென்ஷனில் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜானை வர கூப்பிட்டு வாங்க 2 பேரும் டான்ஸ் ஆலான்னு சொல்லி கூப்பிட்றா. சரின்ட்டு இவனும் எழுந்து அவ கூட டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் கையெல்லாம் பிடிச்சி அவன் கூட க்ளோஸாக நின்னுலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுலான்ட்டு அவளை கைத்தங்களாக பிடிச்சிட்டு காருக்கு கூட்டிட்டு வரான். அவளை கூட்டிட்டு வந்து அவள் வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளை அப்படியே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வேற நல்லா போதையில் தூங்கிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அவளுக்கு அந்தளவுக்கு கான்ஷியஸ் இல்லை. இவனும் அவள் காரை டச் பண்ணுறான். அவள் கையெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோயின் கண் விழிச்சிடுறா. டக்குன்னு அவனும் விலகிக்கிறான். அவனுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருக்குது. ஆக்சுவலி இவளுக்குமே அவன் என்ன பண்ண வந்தாங்கன்ட்டு தெரியல. ஸோ போதையில் இருந்ததால் அவளும் கண் விழிச்சு பார்த்துட்டு என்னாச்சு வீடு வந்துச்சான்னு சொல்லிட்டு அவனும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாங் தான் கூட இருந்து அவளை பயங்கரமாக கேர் பண்ணிப்பான். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு டே பாங் என்னை விட்டுட்டு போயிட்டெல்லாம் ஹேட்டிடன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறா.
ஸோ ஹீரோயின் பாங்க ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கா போல. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினுடைய கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு போல. ஸோ அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின சில டீட்டெயிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அதுக்கான ஃபைலையும் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை கூட ஹீரோயின் தனியாக பண்ணாமல் அதுக்கு கூட ஜானுடைய ஹெல்ப்பை தான் போய் கேட்குறா. இவ கேட்டதான் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இல்லையா. ஸோ அவனும் அவளுக்கு ஓகே சொல்கிறான். ஆக்சுவலி அது ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போல. அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்ததாக 2 பேரும் சேர்ந்து டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஜான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணாமல் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஃபுட்டை ஆர்டர் பண்ணலான்னு கேட்கும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உன்னை பார்க்க இன்னைக்கு ஒருத்தவங்க வர போறாங்கன்னு சொல்லவும் இவளும் யாரா இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா ஜான் அவங்க அம்மாவை தான் இன்வைட் பண்ணியிருக்கா. அவங்களுமே வராங்க. அவங்க அம்மா கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஹீரோயினி கிட்டயே அவங்க அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இதுக்கு முன்னாடி ஜான் அவங்க அம்மா கிட்ட 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருப்பான் போல. அதனால ஒருத்தவங்க தான் வீட்டுக்கு வரப்போற மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, எப்படி அவங்க கிட்ட உரிமையை பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்னடா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டை மீட் பண்ணி நைட்டு ஜான் கூட டின்னர் போனதையும் அவங்க அம்மா இவகிட்ட நடந்துக்கிட்ட விதத்தையும் பேசின விதத்தை பற்றியும் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஜானுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அது ஸோ அவளுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல ஜானுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இன்கேஸ் உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை தான் அவனை பார்க்குறேன்னா அதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வைன்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்போதும் போல ஜான் ஹீரோயினை மீட் பண்ண வரா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ அவளை மீட் பண்ண வந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான கேக்கு, குக்கீஸு, கேண்டீஸ்ன்னு வாங்கிட்டு வருவான் இல்லையா. இப்போவும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவளுக்காக எந்த ஃபுட்டை அவன் வாங்கிட்டு வந்தாலும் அதை பல்ல காட்டிக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு கியூட்டாக சொல்லுவா. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு தான் வாங்குறா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாங்கிட்டு வராதுன்னு வேற சொல்கிறா. அதை கேட்கவும் அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. என்னாச்சு, எதுக்கு இப்படி திடீர்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, வெயிட் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. தென் ஹீரோயினும் அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் பாங்கோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அவன் இப்போ தாய்லாந்து வந்துட்டானா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்டி நடக்க போகுதான். அந்த ஹோட்டலுக்கு வரப்போகிறது தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த பார்ட்டிக்கு ஜான் கிட்ட போகலாமான்னு கேட்கும்போது அவனுமே அதுக்கு ஓகே சொல்கிறான். நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி ஹாலை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஜான் கூட தான் வந்திருக்கா. ஜான் என்னமோ ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவளை பார்த்தீங்கன்னா பாங்க எங்கே இருப்பான், இந்நேரத்துக்கு எப்படியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருப்பான். அவன் முன்னாடி நான் ஒன்றும் சிங்கிள் இல்லை, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஜானை வச்சு சீன் போடலான்னு தான் பார்த்துட்டு இருக்கா. டேன் யாரை தேடிட்டு இருக்கா, யாராவது வராங்களான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் பார்த்துருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயினும் பாங்க பார்த்துடுறா. அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கடா லுக்கு வேற எங்கேயே போகுதுன்னு சொல்லிட்டு ஜானும் ஹீரோயினை பார்க்குறான். அங்கே பார்த்தா பாங்க ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவனை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே பாங்கும் ஹீரோயினை பார்த்துறான். நேராக ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி இருக்க என்னன்னு கேட்கும்போது பக்கத்தில் ஜான் வர நிற்கிறான் இல்லையா, எல்லாரும் ஒரே காலேஜ் மட்டும் தானே. ஸோ அவங்ககிட்டயும் எப்படி இருக்க என்னன்னு கேட்கும்போது மனசுக்குள்ள 1008 வெஞ்சன்ஸ் இருந்தாலும் அது எதையுமே வெளியில் கட்டிக்காம நல்லா இருக்க, நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக தான் பேசிட்டு இருக்கான். சரி, நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஜானும் கொஞ்சம் டீசெண்டாக அங்கேருந்து நகர்ந்துக்கிறான். அப்புறம் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னா ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே இங்கே பாருட்டான், உண்மையிலே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது. அந்த பொண்ணு ஜஸ்ட் என்னுடைய ரூம்மேட் தான். அதை தாண்டி அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நீ தான் என்ன புரிஞ்சிக்காம பிரேக்கப் வரைக்கும் வந்துட்ட. ஆனால் நான் எனக்கே உன்னை பிரேக்கப் பண்ணு நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்குமே நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றை மட்டும் தான் மனசார நேசிக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் இவளுக்கா மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறந்துட்டுருக்கு. அப்புறம் இத்தனை வருஷத்தில் சரியாக உடம்பு பார்த்துக்கிட்டியா, ஹெல்த்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் கேரிங்காக நடந்துக்கிறான். இவன் இந்த அளவுக்கு ஹீரோயின் மேலே கேரிங்காக இருக்கிறத பார்க்கும்போது என்னுடைய பழைய பாவம் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. பாவம் இங்கே ஜானுக்கு தான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஜெலஸ் ஆகுது. நான் அவளை கூட்டிட்டு வந்தா என்னை விட்டுட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைத்தறிச்சல இருக்கான். ஹீரோயினும் பாங் கிட்ட பேசி முடிச்சு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஜான் கிட்ட வந்து நான் பாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் அவன் கூட கிளம்பிடுறான், நீங்கள் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்களான்னு கேட்குறா. அவளே போறேன்னு சொல்லும் போது நீ அவன் கூட போகக்கூடாது, என் கூட தான் வந்தாகணும்னு சண்டை போட முடியாது இல்லையா. ஸோ ஜானு ஹீரோயினி கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அப்படி போகும்போது கூட பாங்க ஹீரோயினை நிப்பாட்டி பக்கத்தில் ஒரு ஃப்ளார் இருக்குமா, அதில் இருக்கிற ஒரு ஃப்ளார் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜானுக்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. விட்டா அவனை அப்படியே கொண்டுருவான் போல, அந்த அளவுக்கு கொலை வெறியோட பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாங்கும் ஹீரோயினை எங்கே கூட்டிட்டு வந்திருக்கான்னா ஒரு ஸ்டேடியத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பான் போல. உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது என்னால் எப்படி மறக்க முடியும், எனக்கு இன்னுமே இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தா பாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் இருந்திருப்பான். ஒரு நாள் ப்ராக்டிஸில் இருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோயினை பார்த்துருப்பான். ஹீரோயின் இவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவாளா, அந்த ஸ்மைல்லே பயங்கரமாக ஆள் விழுந்திருக்கா. ஸோ அதுலேருந்து தான் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா.
ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இடத்துல வச்சு அவளை மீட் பண்ணதால ஒரு நாள் அதே ஸ்டேடியத்துக்கு ஹீரோயினை வர வச்சு அவகிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருக்கான். ஸோ இப்போவும் அதே மாதிரி அதே ஸ்டேடியத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு சொன்னதான் நான் இப்போவும் சொல்கிறேன். இது வரைக்குமே நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம மறுபடியுமே பேச்சப் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ ஜாலியாக ஃபன்னுக்காக அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இப்போவும் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி அவள் கையில் வச்சிருந்த ரோஸை பாங் கிட்ட கொடுக்குறா. ஸோ பாங்கும் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ண மாதிரி இப்போவும் இந்த ஃப்ளவரை காட்டி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஒரு வழியாக 2 பேருடைய காதலும் ரீபர்த் ஆகிடுது. ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியாக இருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் எப்போதும் போல கேன்டீன் வரா. அங்கே ஜான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை பார்த்ததுமே என்னாச்சு டேங் நைட்டே பாங்குள்ள போனே என்ன நடந்தது என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்கும் போது அவளும் இவங்கிட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு கிளியர் பண்ணணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. ஸோ ஜான் கிட்ட இங்கே பாரு ஜான் நைட்டே எல்லாத்தையும் நாங்கள் பேசி தீர்த்துக்கிட்டோம். எங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் மறுபடியுமே பேட்சப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட தெளிவாகவே புரியுற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டதுமே அவன் முகமே மாறிடுது. ரொம்ப சோகமாகிட்டான். இருந்தாலும் அவன்கிட்ட வெளிக்காட்டிக்காம ஓ அப்படியா பேட்சப் ஆயிட்டீங்களா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசி நடிச்சிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து இவனால் நிம்மதியாக தூங்க முடியல. அவளை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல. ரொம்பவும் டிப்ரெஷனில் இருக்கா. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு உன்னால் எப்படி டேன் என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், இல்லை என்னால் உன்னை கிவ் அப் பண்ண முடியாது, எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு அவள் பேசினதே நினச்சி பார்த்துட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்ருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி நானும் பாங்கும் பேட்சப் பண்ணதை பற்றி நேற்று ஜான் கிட்ட எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, நான் கால் பண்ணாலும் ஜான் எடுக்க மாட்டேங்கிறான். அதோட காலையிலேருந்து வேலைக்கும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. டேன் நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. மேபி நீயும் பாங்கும் பேட்சப் பண்ணதால கூட அவன் அப்செட்டில் இருக்கலாம்ல, விடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவனே நார்மல் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோயின் கிட்டே பேசி முடிச்சுட்டு வாங்க 2 பேரும் ஒன்றா போகலான்னு கூப்பிடும்போது இல்லை என்னை பிக்கப் பண்ணிட்டு போக பாங்க வருவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சுட்டு இவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணிட்டு இருக்கு. யாருதுன்னு சொல்லிட்டு இவளும் திரும்பி நின்று யாருன்னு சொல்லி சத்தம் போட்டு பார்க்குறா. ஆனால் எந்தவித சத்தமும் ஆப்போசிட்லேருந்து வரல. உடனே ஹீரோயினாக பாங்கு கால் பண்ணி எப்போ வருவா டைம் ஆகுது சீக்கிரம் வான்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டா இங்கேருந்து மேலே போயிடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அங்கே பாங்கு வந்துடுறான். பார்க்கிங் ஏரியாவில் அவன் காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ண மாதிரி இவனுக்கும் ஃபீல் ஆகுது. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே அவனுக்கு தோணிட்டு இருக்கு. பாங்கோ மேலே வந்துட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசி முடிச்சதும் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் போகிறான். அங்கேயும் யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கே செக்யூரிட்டி தான் ரூம்குள்ளேருந்து வெளியில் வராரு. அவருக்கு ஆல்ரெடி பாங்க நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு வேற தெரியுமா. ரெஸ்ட் ரூம்னு கூட பார்க்காம அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு விஷ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில தான் ஹீரோயினை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கிட்ட விஷ் பண்ணிட்டு அதோட சார் உள்ளதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பாங்கு வர ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் கதவை வந்து ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அங்கே கொலை வெறியோட ஜான் தான் நின்றுட்டு இருக்கான். ஜான் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது டக்குன்னு அவன் இவன் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். ஒன்னால தாண்டா எல்லாமே, நீ எதுக்கு மறுபடியும் வந்த எங்கள் லைஃப்குள்ளே வந்த மறுபடியும் எங்களை பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவனும் இவன் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா அவனை கீழே தள்ளி அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிச்சிட்டு இருக்கும்போது வெளியில் நிற்கிற ஹீரோயினுக்கு வர இவங்க சண்டை போகிற சத்தம் கேட்குது. அவளும் என்னாச்சுன்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்கும்போது ஜான் பாங்கோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கானா. பயத்தில் ஹீரோயினும் செக்யூரிட்டி ஹெல்ப்காக கூப்பிட்டு இருக்கா. தன்னை அந்த நிலைமையில ஹீரோயின் பார்க்கவும் ஜானுக்கு வர ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. உடனே அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜான் உனக்கு இதாக ஆகலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஜானை கைத்தங்களாக கூட்டிட்டு அவனுடைய கேபினுக்கு வரா. பாங்குக்கு வேற ஒன்றுமே புரியல. என்னாச்சு அவனுக்கு, எதுக்கு இப்படி திடீர்னு கழுத்தை பிடிச்சி நினைச்சா, என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இவனும் குழம்பி போயிருக்கான். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், உனக்கு எதுவும் ஆகல ஃபர்ஸ்ட் வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாங்க கூப்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜானை தான் காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அந்த வீட்டுக்குள்ளே வரா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கா, சாப்பிட்றியா என்ன இதுன்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விடுங்கம்மான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். மைண்டு ஃபுல்லாகவும் ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஹீரோயின் ஃபோட்டோவே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தவன் ஒரு கடத்துக்கு மேலே பயங்கர வெக்ஸ் ஆகி தூக்கு மாத்திரை எடுத்து ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஹீரோயின் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிடுறான். எங்கள் ஜானுடைய அம்மாவும் பையன் உள்ளே போனவன் இன்னும் வெளியில் வரலேன்னு டோரை நாக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே இருந்தால் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக பயந்து போயிடுறாங்க. உடனே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜான் வாயில நுரெல்லாம் தள்ளி மயக்க நிலைமையில இருக்கான். இவங்களுக்கு என்ன பஞ்சதுன்னு தெரியல, பயங்கரமாக கத்தி கதறிட்டு இருக்காங்க. அப்போதான் பக்கத்தில் அவன் ஃபோனில் ஹீரோயின் ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி அங்கேருந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஜான் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா. ஸோ அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. பரவாயில்லையே சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஜான்மே இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ இதை பற்றி அவன் கிட்ட சொல்லலான்ட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஜானுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் தான் தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் இல்லையா.
என்னாச்சு இந்த ஜானுக்கு, எதுக்கு இன்னைக்கு வேலைக்கே வரலன்னு சொல்லிட்டு அவன் நம்பருக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஜான் இன்னுமே கண் விழிக்காம கான்ஷியஸ் இல்லாமல் தான் படுத்திருக்கான். ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா தான் அட்டன் பண்ணி ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. அம்மா நீங்களா, ஜான் இல்லையா, ஜான் கிட்டே பேச முடியுமான்னு கேட்கும்போது என்னன்னு தெரியலம்மா, நைட்டு வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வந்தான், திடீர்னு ரூமுக்குள்ளே போய் கதவு லாக் பண்ணிட்டா, இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டான், இப்போ ஹாஸ்பிட்டல் தான் அவனை சேர்த்துருக்கேன், கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கான்னு அவங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டலும் கேட்டுட்டு அங்கே வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கால் பண்ணி ஜானுக்கு நடந்ததை இன்ஃபார்ம் பண்ணுறான். அதை கேட்கும்போது அவளுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. நானுமே ஜானை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவளுமே ஹீரோயின் கூட கிளம்பி வரா. நெக்ஸ்ட் இது பக்கம் ஜானை தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் கான்ஷியஸ் வந்து அவன் கண் விழிச்சு பார்க்குறான். அவங்க அம்மாவை என்னடா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அதோட என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான். டேன் கால் பண்ண அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான்னு சொல்லும்போது அம்மா ஏமா அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேட்குறான். அப்புறம் அவகிட்ட சொல்லாமா யார்கிட்ட சொல்கிறது, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு போகிறாங்க. இவனுக்கு வேற பயங்கர கில்ட்டியாக இருக்கு. நேற்று வேற பாங்க அடிச்சிட்டான் இல்லையா, இப்போ வர இந்த மாதிரி பண்ணதல்ல ஹீரோயின் தன்னை பற்றி என்ன நினைப்பான்னு ஒரு மாதிரி நர்வஸில் உட்காந்துருக்கான். அதே மாதிரி இங்கே ஹீரோயினுக்கும் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வரா. வெளியில தான் ஜானுடைய அம்மாவும் நிற்கிறாங்க. இப்போதான் கண் விழிச்சிருக்கான், போய் பாருமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. எங்க ஹீரோயினுக்கும் ரொம்பவும் கில்ட்டியாக தான் இருக்கு. ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் அந்த ரூமுக்குள்ளே போறா. ஏன்னா தன்னால தான் ஒரு வேளை ஜான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே ஜானும் ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட கோவப்படலை, எமோஷனல் ஆகலை, எப்போதும் போல கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் இவளுக்கு தான் ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அவனை அந்த நிலைமையில பார்க்க. நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் அப்படிலாம் இல்லை, நீ எதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் ரொம்பவும் தன்மையாக தான் பேசிட்டு இருக்கா. சரி டேங்க, உனக்கு வேலை இருக்கும், நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். சரின்ட்டு இவ்வளோ அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரா. ஆனால் அவள் அங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ஜானுடைய அம்மான்னு சொல்லிட்டு டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜானுடைய மென்டாலிட்டி இப்போ ஸ்டேபிளாக இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கான். அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அவன் வழியே போனால் மட்டும்தான் அவனை சரிப்படுத்த முடியும். அவனுக்கு இப்போதைக்கு தேவை கேரிங்கும் உண்மையான அனுப்ப மட்டும்தான். ஸோ அதான் அவனுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அவன் ரெக்கவர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில அட்வைஸையும் கொடுக்குறாரு. தென் டாக்டர் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோயினும் சரிங்கம்மா பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி ஜானுக்கு நடந்ததையும் அவனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு வந்ததையும் பற்றி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதும் இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். நீ எதுக்கு அவனை போய் பார்க்க போன, எனக்கு தெரிஞ்ச அவன் மைண்டு ஸ்டேபிளாக இல்லை, அன்னைக்கு என்கிட்டே அந்தளவுக்கு வயலண்ட் நடந்துக்கிட்டான், ஒருவேளை என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ண போகாத, அப்படி போகிறதா இருந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, நானுமே அவன் கூட துணைக்கு வரேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் தான் மேலே இருக்கிற அக்கறையில தான் இந்த அளவுக்கு பாங்க தான் மேலே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க தான் இவனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. சரி இதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ண போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாது, நான் ஹீரோயினுக்கு மேரேஜுக்கான ப்ரொபோசலை கொடுக்க போகிறேன், ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட சொல்லிடாது, அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கும்போது இவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக இதை பற்றி அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் இவளுமே சேர்ந்து செய்யறேன்னு சொல்கிறா. ஸோ இவளுக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் பாங்க என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கெல்லாம் கூட சூஸ் பண்ணி வச்சிருக்கா. அதோட இவங்க லவ் பண்ண டேஸில் இதுக்கு முன்னாடி அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நாளைக்கு ஹீரோனி கிட்ட மேரேஜுக்கான ப்ரப்போசலை கொடுக்க போகிறத நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அதோட ஹீரோனிக்கு கால் பண்ணி இந்த ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றிலாம் சொல்லாமல் நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், ஸோ மார்னிங்கே ரெடியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. பாங்க கூட வெளியில் போகிறதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாங்கிட்ட தான் மெசேஜ் வருது, மறந்துடாத நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியில் போகணும், மறந்துடாதன்னு அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். டேய் எப்பா இதோட 100 தடவை சொல்லிட்டா கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு இவனும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கா. தென் அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஜானுடைய அம்மா கிட்டே இருந்தால் கால் வருது. இவளும் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த ஜான் பையன் 2 நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாமா, மெடிசன் எடுத்துக்க மாட்டேங்கிறான், கதவை லாக் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே இருக்கான், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இருங்க நான் உனக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவளும் இவங்க காலை கட் பண்ணிட்டு ஜானுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்க்குறான், அப்போ கூட அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரின்ட்டு ஜானுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி நான் கால் பண்ண ஆண்டி அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்ல, ஏம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அட்லீஸ்ட் நீ ஒரு தடவை அது வந்துட்டு போயேன், நீ வந்தாலாவது அவன் டோரை ஓப்பன் பண்ணுறானா பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இவளுக்கு வேற அவங்க கிட்ட என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்ல ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. இவளுக்கு வர இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஜானை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் பாங்க ஒத்துக்க மாட்டான், அவன் ரொம்பவே கோவப்படுவான். இதுக்கு முன்னாடி கூட அவனை பார்த்துட்டு வந்ததுக்கு வர கோவப்பட்டு திட்டினா இல்லையா, இப்போ இதை வேற சொன்னா கண்டிப்பாக கோவப்படுவான்னு சொல்லி யோசிக்கிறா. அதே சமயத்தில் இந்த ஜான் வர இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இப்போ எதுவும் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம் இவளுக்கு பயமாக இருக்குது. உடனே அவருடைய ஃப்ரெண்டுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறா.
பண்ணுறா, இந்த மாதிரி ஜான் 2 நாளா சாப்பிட மாட்டேங்கிறானா, மெடிசன் எடுத்துக்க மாட்டேங்கிறானா. அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, வர சொல்கிறாங்க, என்னடி பண்ணுறதுன்னு சொல்லி ஐடியா கேட்குறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சின்சியராக பார்த்துட்ருக்கான். இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா ஹீரோயினுக்கு ரிப்ளை வருது. ஏண்டி அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, எப்போ பாரு அவன் இப்படியே பண்ணிட்டு இருப்பான், நீ அப்பப்போ போயிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பியா, அவனுக்கு நீ இல்லைங்கிற உண்மையாக அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவன் இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நீ அவனை போய் பார்த்துட்டு இருந்தேன்னா அவன் கண்டிப்பாக இதே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பான், கண்டிப்பாக அவனை அவன் கிவே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கா. இல்லடி அவன் முன்ன மாதிரி மறுபடியும் ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணிடுவானு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா. இங்கே பாருட்டா, நான் என்னுடைய சஜஷன் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் விருப்பம்னு சொல்லிட்டா அந்த பொண்ணும் டாட் பண்ணிடுறா. போலாமா வேணாமான்னா ஹீரோனிக்கு வர ரொம்பவும் குழப்பமா இருக்கு. ஜானுடைய அம்மா இவகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறா. சரி என்னன்னாலும் பரவாயில்ல, போயிட்டு ஜானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாங் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி முடிவெடுத்தா அங்கேருந்து கிளம்புறா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி கூட பாங் கிட்ட மெசேஜ் பண்ணுறா, நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் அவன் டெக்கரேஷன் பண்ணுற அந்த பிஸியில் இருக்கிறதெல்லாம் அவன் ஃபோன் எடுத்து பார்த்துருக்க மாட்டான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஜானை பார்க்க அவனுடைய வீட்டுக்கே வந்துடுறா. வரும்போது கையில் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி இருக்கு. இவளும் டக்குன்னு உள்ள பார்க்காம வெளியில இருந்தபடியே ஜானுடைய அம்மாவை தான் கூப்பிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டு வராமல் இருக்கிறத பார்த்துட்டு ஜானுடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ இவளுக்கு பின்பக்கமா ஜான் வந்து நிற்கிறான். திடீர்னு அவன் பேரை சொல்லி கூப்பிடவும் டக்குன்னு இவ பயந்து போயிடுறா. என்னாச்சு டான், திடீர்னு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன விஷயம்னு கேட்கும்போது அது ஆண்டி தான் நீ 2 நாளாக சாப்பிடாம மெடிசன் எடுத்துக்காம இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். சரி ஆண்டி இல்லையா, எங்கே போகிறாங்கன்னு கேட்கும்போது அதுவா அம்மா கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்கிறான். சரி நீ உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் பார்க்குறா. என்ன டான் இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போனா எப்படி, உள்ளவான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறான். அம்மா வீட்டில் மேட் எங்கன்னு கேட்கும்போது அவங்களுமே வெளியில் போயிருக்காங்க, சரி வா போயிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவளை கிச்சன் பக்கமாக கூட்டிகிட்டு போகிறான். அப்படி போகும்போது ஹீரோயின் வேற அவளுடைய ஹேண்ட்பேக்கை சோஃபாலே வச்சுட்டு போகிறா. இந்த பக்கம் பாங்க தான் காமிக்கிறாங்க. டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆட்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இப்போ தான் அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் ஹீரோனுடைய மெசேஜை பார்க்குறானா. என்ன வேலை, எதுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அந்த ஜான் இருக்கான் இல்லையா, ஹீரோயின் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை ரீஹீட் பண்ணி தர சொல்லி அதை தட்டில் வச்சு லிவிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வரான். அப்போ கரெக்டாக பாங்கிட்ட இருந்தால் ஹீரோயின் நம்பருக்கு கால் வருது. அவள் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அதில் பாங்கோடைய நம்பர் இருந்ததும் டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறா. இங்கே பாங்கா என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் போச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லி குழம்பி போயிருக்கா. எங்க ஹீரோயினும் ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றான். ஜானும் சாப்பிட போலாமான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வரா. அப்போதான் இவன் கேட்குறா, என்னாச்சு ஆண்டி எங்கே தான் போயிருக்காங்க, இன்னுமே வரலன்னு கேட்கும்போது அதான் சொன்னனே அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்கன்னு, ஸோ அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. இவன் ரூமை லாக் பண்ணிட்டு ரூமுக்குள்ள இருப்பான் இல்லையா, அவங்க தட்டி தட்டி பார்த்து தானே ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ஜானை பக்கம் வரான்னு சொன்னதும் ஜானுடைய அம்மாவும் டோர் கிட்ட வந்து ஜான் தயவு செஞ்சு கதவை தர, உன்னை பார்க்க ஹீரோயின் வரான்னு சொல்லவும் அதை கேட்டு அவனும் பயங்கர ஹாப்பியில் ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா ஹீரோயின் என்னை பார்க்க வரான்னு கேட்கவும் ஆமாப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க வரப்போறா, ஸோ அவள் வந்தானா அவளை நல்லபடியாக பார்த்துக்க, நல்லபடியாக ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க எதுக்காக கிளம்புறாங்கன்னா 2 பேரையும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டோம், டிஸ்டர்பாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு மேடு கூட இருப்பாங்க. தன்னை இன்னைக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த மேடு கிட்ட கூட ஒரு வேலையை சொல்லி அங்கேருந்து வெளியே அனுப்பியிருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து சாப்பிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபோன் ஆஃப்ல இருக்கிறதால அப்படி எங்கே தான் இப்போ போயிருப்பான்னு சொல்லி அவளுடைய கம்பெனிக்கெலாம் கூட வந்து விசாரிச்சு பார்க்குறா. அங்கேயுமே ஹீரோயின் வரலன்னு சொல்லிடுறாங்க. அவளுடைய அக்கௌண்ட்டை கூட செக் பண்ணி பார்க்குறா. அதில் கூட ஹீரோயின் இங்கே போயிருக்கா, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எந்தவித போஸ்ட்டும் போடாமல் இருக்கா. இங்கே ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், பாங்க கூட வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. உடனே இவனும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி டான் என்னுடைய அம்மா என் காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானுமே அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு இவனுமே ஹீரோயின் கூட போகிறான். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுடைய கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போல. அந்த வீட்டுக்கு நேராக காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள ஏதோ ஒரு சாவி இருக்கான், அதை நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், நீயுமே என் கூட வரியான்னு சொல்லி ஹீரோயினவே கூப்பிடுறான். பரவாயில்ல நீ போய் எடுத்துருவா, நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வரலன்னு சொல்லிடுறா. சரின்ட்டு இவனும் இறங்கி அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ள போகிறான். அந்த இடம் பார்க்குறமோ அமைதியாக ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை தேடி அவங்க வீட்டுக்கே வந்துடுறா. அங்க ஹீரோயின் பேரண்ட்ஸும் என்னப்பா என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோயினே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், அவள் வரேன்னு சொன்னா ஆனால் இது வரைக்குமே வரல, கால் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறா, அவள் வீட்லேயே இல்லையே, காலையிலேயே எங்கேயே கிளம்பி போனாலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போன ஜானும் திரும்பி வந்த பாடல. இவன் அப்படி என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்களும் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜான் ஜான் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்
உள்பக்கமாக ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. அதோட டோரை ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயினை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் வரான். இவளுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அள்ள விட்டாலும் ஜான் டைம் ஆகுது, பாங் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பான், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. இவன் பார்த்தீங்கன்னா பேக்கு மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம இதுக்காக போகணும், இந்த வீடு நல்லா தான் இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் எங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீராக நடந்துக்கிறான். அவளுக்கா செம்ம பயமாக இருக்குது. உடனே அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். ஜான் என்ன பண்ணுறேன் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு அந்த டோரை வர லாக் பண்ணிடுறான். உடனே இவளும் யாராவது வெளியில் இருக்கீங்களா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. எவ்வளோ சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருட்டேன், நீ இப்போ எதுக்கு நீ கத்தி கத்தி உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற, நீ எவ்வளோ கத்துனாலும் உனக்கு இங்கே ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் வந்தவன் டக்குன்னு அவள் கையை பிடிச்சி அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளும் அவளுடைய முழு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு பலான்னு அவன் கன்னத்திலே ஒன்று வச்சிடறா. அந்த அடியை வாங்கினதான் அவன் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுறான். ஏன் உன்னால என் கூட ஸ்டே பண்ண முடியாதான்னு கேட்டா அவளை அப்படியே பிடிச்சி பெட்டில் தள்ளி அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய வியூவை தான் காட்டுறாங்க. உள்ளிருந்து ஹீரோயின் கத்துற குரல் தான் பயங்கரமாக வெளியில் கேட்டுட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாங்க தான் காமிக்கிறாங்க. அவனும் நம்ம ஹீரோயினுடைய பேரண்ட்ஸும் ஹீரோயின் எங்கே போயிருப்பான்னு தெரியாம ஒவ்வொரு இடத்துக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கூட கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய நம்பரை இப்போதைக்கு நாட் ரீச்சபிள் இருக்கு. இவ அப்படி எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பாவம் ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே பெட்டில் படுத்திருக்கா. இந்த ரேஸ்கெல்லாம் அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டான் போல. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் வந்து சாரி டேன், என்னை மன்னிச்சிட்டு, எனக்கு ஒரு வழி தெரியல, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என் மேலே கோவப்படாதுன்னு நல்ல மாதிரியே வார்த்தை வடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சரி நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு உனக்காக சாப்பாடு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறான். அப்படி வெளியில் போகும்போது கூட வெளியிலேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கதவை திறக்காத அளவுக்கு பூட்டிட்டு தான் போகிறான். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவளும் எழுந்து உட்காந்து இதுக்கு முன்னாடி பாங் சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ண போகாதான், அப்படியே போகணுன்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, நானுமே அவன் கூட வரேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு கூட அப்பப்போ அட்வைஸ் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அண்ட் இந்த பக்கம் அந்த ஜானை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனிக்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா கிட்டே தான் கால் வருது. இதுக்கு முன்னாடி ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்தான் இல்லையா, இப்போவும் அந்த மாதிரி தான் எதுவும் டிப்ரெஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் கொஞ்சம் நல்ல விதமாக பேசுறதோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சரிப்பா பார்ப்பான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்துட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஏதாவது கேப் கிடைக்குமா, இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து தேடி பார்த்துட்ருக்கா. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கதவு ஒரு ஜன்னல் எதையுமே ஓப்பன் பண்ண முடியல, எல்லாமே லாக் ஆயிருக்கு. யாராவது வெளியில் இருக்கீங்களா, நான் பேசுறது யாருக்காவது கேட்குதா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பயங்கரமாக உள்ளேருந்து கத்திட்டு இருக்கா. இவ கத்துற சத்தம் வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு வர இந்த ஜானை கூட கேட்குது. இவனு வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அந்த சத்தம் கேட்டதுமே அவள் போயிட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துக்கிறா. இவனும் உள்ளே வந்துட்டு என்னாச்சுட்டு, நீங்க எத்தனை தடவை சொல்கிறேன் வெளியில் யாரும் இல்லை, இந்த அளவுக்கு சத்தம் போடாதுன்னு, எதுக்கு இப்படி கத்தி கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற, பாரு உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கா, நீ ரொம்ப பசியோடு இருப்ப, சாப்பிடுன்னு சொல்லிட்டு டேபிளில் வைக்கிறான். இவ்வளோ அவங்கிட்ட நான் வீட்டுக்கு போகணும், எப்போ என்ன வீட்டுக்கு விடுவேன்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா, இந்த வீடு நல்லா தானே இருக்குது, நம்ம 2 பேரும் இங்கே இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது, தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போக விடு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்கா. இவனும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்து எதுக்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் அதை உன் மேலே வச்சுக்கிற காதலில் தானே அப்படி பண்ணேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத, இங்கே பாரு உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கான், சமத்தா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவ்வளோ அந்த கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு அழுதுட்ருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தூக்கத்துலேருந்து கண் விழிக்கிறா. ஆக்சுவலி இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் தான் இந்த டிவியெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துட்டு தன்னை பற்றின நியூஸ் வருதா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாய்லெட் ஃப்ளஷோடைய டாப் எடுத்துகிட்டு வந்து அவனை அடிக்கிறதுக்காக நின்றுப்பான். அவனும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அவன் தலையில் அடிக்கும் போது அவனும் மிஸ் ஆகிருப்பான். டோர் ஓப்பனில் இருக்கான். இவன் தப்பிச்சு வெளியில் போகலான்னு பார்க்கும்போது அவனை பிடிச்சி உள்ளே தள்ளிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் லைஃப் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாங்கா தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இவன் எங்கே தான் போனாலே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக வெக்ஸாகி உட்காந்துருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்டே தான் கால் வருது. என்னாச்சு, இத்தனை தடவை கால் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன்னு சொல்கிறா. இவனும் இந்த மாதிரி ஹீரோயின் காணாமல் போயிட்டா, எங்கே இருக்கா என்ன எதுன்னு தெரியல, அதனால தான் உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்காக கால் பண்ணின்னு சொல்கிறா. அவள் ஜானை மீட் பண்ண போகிறதா தான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, இன்னுமா வீட்டுக்கு வரலன்னு கேட்குறா. என்ன அவனை மீட் பண்ண போனாலான்னு கேட்டா இவனுக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன், அவனுடைய நம்பரை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுன்னு சொல்ல இவளுமே கொஞ்ச நேரத்தில் அவனுடைய நம்பரை சென்ட் பண்ணிடுறா. உடனே இவனும் ஜானுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணுறா.
அவனும் புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். ஆனால் பேசாமல் அப்படியே வச்சிருக்கான். பாங்க் வர அந்த பக்கத்தில் இந்த ஹீரோயின் உன் கூட தான் இருக்கலாம், ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு புரிஞ்சிடுது. எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணி விட்டுறான். இவன் கட் பண்ணதை பார்த்து அவனுக்கு டவுட் வந்துடுது. கண்டிப்பாக இவன் கிட்ட தான் ஹீரோயின் இருக்காங்கிறது. இதை பற்றி ஹீரோயின் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்த அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த ஜான் அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரா. நீ மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருக்க, சாப்பிடுன்னு சொல்லிட்டு டேபிள் மேலே சாப்பாடு வைக்கிறான். மறுபடியும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா நீயுமே சாப்பிடாம தானே இருக்க, நீயும் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உன் கூடயே நான் தங்கியலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு இவனுக்கு உடனே செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது, ஹீரோயின் இவன் கூடயே ஃபைனலாக செட்டில் ஆயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டலான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் மன ரீதியாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு தேவை லவ் அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் ஹீரோயின் அவன் வழியிலே போய் அவனை மடக்கணுங்கிறதுக்காக தான் அவன்கிட்ட இந்த அளவுக்கு நல்ல விதமாக நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ இவனும் அவள் பேசுறதெல்லாம் உண்மை நினச்சி அவகிட்ட தான் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்காக அவன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மெடிசனெல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்கிறா. இந்த ஜானுக்கா இதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டா. இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ஏன் கூட தான் இருக்க போகிறாங்கிற சந்தோஷத்தில் அவள் கொடுக்குற மெடிசனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவள் கூட ஒன்றா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அவன் நல்லா தூங்கிடுறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கலை. அவன் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக அந்த பெட்லேருந்து எழுந்து அவன் பேண்ட் பாக்கெட்டில் தானே சாவி வச்சிருப்பான். ஸோ அந்த சாவியை சத்தம் கேட்காத அளவுக்கு எடுத்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போயிடுறா. அந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸில் தான் அவள் கார் கூட நின்றுட்டுருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ண முடியல. உள்ள ஃபோன் இருக்கான்னு பார்க்குறா. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறமா இங்கே நிற்கிறது டேஞ்சர் நினச்சி யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ரோட்டு பக்கமாக ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜானும் பக்கத்தில் ஹீரோயின் இருக்காளான்னு தடவி பார்க்குறா. அவள் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பான்னு சொல்லி அவள் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் டோர் ஓப்பன் ஆகிருக்கிறத. அதை பார்த்ததே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. உடனே அவன் பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோயினை தேடி தான் வெளியில் ஓடி வரான். இந்த பக்கம் ஹீரோயினும் ரோட்டில் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வரதை பார்க்குறா. உடனே அவர்கிட்ட ஓடி போயிட்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கதாகவும் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவரும் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் போல. வாமான்னு சொல்லிட்டு அவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. இந்த பக்கம் ஜானை காமிக்கிறாங்க. வெளியில் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே ஹீரோயின் இல்லாமல் இருக்கிறதும் மறுபடியும் நான் நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டியா, தயவு செஞ்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி பயங்கரமாக கத்தி கதறிட்டு இருக்கான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் இருக்கிற அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அங்கே பாங்கும் ஹீரோயின் பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே வாசலில் இருக்கிற ஹீரோயினுடைய காரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது கன்ஃபார்மாக ஹீரோயின் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது இவனுமே அலங்கோலமாக உட்காந்துருக்கானா. எங்கடா ஹீரோயின் கேட்கறதுக்கு அவள் எனக்கு சொந்தமானவா, நீ எதுக்குடா அவளை தேடி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருக்கான். பாங்கு வருது பாருங்க கோவம். பாஞ்சு போயிட்டு அவன் மேலே விழுந்து அவன் மூஞ்சிலே குத்துன்னு குத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் அம்மாவுக்கு ஹீரோயின் கிட்டே தான் கால் வருது. உடனே அவங்களும் ஹீரோயின் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பெரியவர் தான் ஹீரோயினை ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சு அவங்க கிட்ட ஃபோன் கொடுத்து பேச சொல்லியிருப்பாரு போல. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பாங்கும் ஹீரோயின் பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அவங்கள அங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. ஓடி போயிட்டு அவங்கள ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அந்த பெரியவர் கிட்ட நன்றி சொல்லிட்டு அதோட ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவன் இவன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் பாங்க் கிட்டையும் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அங்கிள் இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, வாங்க அங்கிள் இப்போவே போயிட்டு அந்த ஜான் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவை கூப்பிட்டு இருக்கான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா. ஸோ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டு அப்படி இப்படின்னு போனால் இந்த விஷயம் நாளைக்கு ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரியும். அது மூலயமா எங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பமான போயிடும், ஹீரோயின் லைஃபே போயிடும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாரு. அங்கிள் என்ன பேசுறீங்க, அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட்டலாமான்னு கேட்கும்போது இல்லைப்பா கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை ஆரப்படலாம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயின் அப்பாவே இந்த மாதிரி சொல்லும் போது பாங்காலே இவங்களை மாரி எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினுக்கு டைம் கொடுக்கலாம், இந்த விஷயத்தை ஆற போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிய வருது. இந்த விஷயத்த பாங்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோதான் என் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கா. அவனும் அவளை விட்டு கொடுக்காம நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், இந்த குழந்தைய எதுவும் பண்ண வேணாம், இந்த குழந்தைக்கு நானே அப்பாவாக இருக்கேன், சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் ஹீரோயின் பேரண்ட்ஸுக்கு தெரிய வர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் லைஃபை யார் ஸ்பாயில் பண்ணாங்களோ அவனுக்கே அவளை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஜானையும் அவங்க அம்மாவையும் வர வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. எவனும் தான் பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உட்காந்துருக்கான். அவங்க அம்மா தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அங்கே பாங்குமே வரான். பாங்க பார்த்ததுமே ஜானும் மன்னிப்பு கேட்கலான்ட்டு போகும்போது அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்குலாம் வெக்கமா இல்ல, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஜானை பிடிச்சி பாங்கும் திட்டிட்டு இருக்கான். அவள் வயிற்றுலேயே குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, உன்னால என்னடா பண்ண முடியும், நாங்கள் 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஜானும் அவன் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு எனக்கும் பாங்கும் மேரேஜ் பண்ணுவீங்க, எனக்கு ஜான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் அப்பா ஹீரோயின்
ஹீரோயின் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாருமா, ஜானு உன்னை உண்மையாக நேசிக்கிறேன்னு சொல்கிறான். அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கூட கேட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் உன் வயிற்றுல அவனுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷனே உன் கையில் தான் இருக்கு. நீ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவரை கேட்கவே மாட்டேங்கிறாரு. உடனே பாங்க மீட் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி அப்பா அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருன்னு சொல்லும் போது, நீ எதுக்கும் கவலைப்படாத, அங்கிள் கிட்ட வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருங்க. அவன் வயிற்றுல வளர குழந்தைக்கு நானே அப்பாவாக இருந்துக்கிறேன். அவர் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு எவ்வளோ இவனும் சொல்லி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அப்பா கன்வின்ஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல. இங்கே பாருப்பாங்க, நம்ம உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் அவன் வயிற்றுல வளர குழந்தைக்கு ஜான் தான் அப்பா. இன்னைக்கு வேணா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கலாம். ஆனால் அது என்னைக்குமே ஜானுடைய குழந்தைங்கிறது மாறவே மாறாது. அதை விடவும் பேரண்ட்ஸ் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் குழந்தைக்கான அங்கீகாரமும் கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா நீங்களும் ஒத்துப்பீங்களா? இப்போவே போயிட்டு என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுமே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படிப்பா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வேற ஒரு பையனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நாங்கள் எப்படி நம்ம வீட்டு வாரிசை ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக எங்களால் அந்த பொண்ணையும் சரி அந்த குழந்தையும் சரி ஏற்றுக்க முடியாது. இதனால நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷன் தான் ஸ்பாயில் ஆகிடும். ஒழுங்காக அந்த பொண்ணை கிவ் அப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதிர்த்து கூட பேச முடியல. அமைதியாக எழுந்து ரூமுக்குள்ள போயிடுறான். இவங்க 2 பேருடைய பேரண்ட்ஸ் ஒத்துக்காட்டையும் அட்லீஸ்ட் அவளை கூட்டிட்டு போயிட்டு ஃபேமிலியை எதிர்த்து ரிஜிஸ்டர் மேரேஜ் அது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு கூட திராணி இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவ கூட இருந்த மொமெண்ட்ஸ்லாம் நினைச்சு பார்த்து ரூமுக்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எப்படியே சில நாட்களும் போகுது. ஹீரோயினுக்கும் ஜானுக்குமான வெட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் முகத்தில் ஹாப்பியா இல்லை, ஆனால் ஜானுக்கு தான் பயங்கர ஹாப்பியாக இருக்கு. எப்படியோ நினைச்சது நடந்துச்சு. ஹீரோயின் தனக்கு கிடைக்க போறாங்கிற சந்தோஷத்தில் அந்த ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கான். ஸோ வெட்டிங்கான இன்விடேஷன் கார்டை கூட பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அவள் ரூமுக்குள்ள உட்காந்து இன்விடேஷன் கார்டெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் வரைக்கும் உனக்காக நான் இருப்போம், உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாங்க சொல்லியிருப்பான் இல்லையா? இப்போ தானே கிவ் அப் பண்ணதால அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவள் ஃபோன் எடுத்தா ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க என்ன பேசினாங்கிறது நமக்கு காமிக்கல. எங்க கட் பண்ணா இவங்களுக்கான அந்த வெட்டிங் டேவில் தான் காமிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கும் தனக்கும் மேரேஜ் ஆக போது. ஹீரோயின் முழுசா தனக்கு சொந்தமாக போறாங்கிற சந்தோஷத்துல ஜான் வேற ஒரு பக்கம் ஹீரோயின் நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயின் அம்மாவும் இவ்வளவு நேரமா ட்ரெஸ் மாத்திர சீக்கிரமா கதவை தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கியிருக்கக்கூடிய அவங்க ரூமுடைய டோரை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள இருந்த எந்தவித சத்தமும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த ரூம்ல ஹீரோயின் இல்ல, அந்த வெட்டிங் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. பக்கத்துல ஒரு நோட் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறேன், என்ன தேடாதீங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இந்த பக்கம் ஜானுக்கும் ஹீரோயின் போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அதை கேட்டதுமே அவன் மறுபடியும் அப்செட் ஆயிடுறான். ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட தான் கார்ல வந்துட்டு இருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பாங் கூட இருந்த நினைவுகள் ஜான் இவளுக்கு பண்ணதுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் யாரையுமே நம்பக்கூடாது, யாருமே தனக்கு வேணான்னு முடிவு பண்ணி ஒரு சிங்கிள் மாமா இருந்து தான் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்கிற முடிவோட அங்கேருந்து அப்ராட் தான் கிளம்பி போறா. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த ட்ராமா எப்படி இருந்தது, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமாங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.